நல்ல நாளதும் இந்த பையன் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறானே, எங்கேயோ போய் சுத்திக்கிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன். எங்கப்பா போயிருந்த? ஏமா மாப்பிள்ளைய நீங்க மாத்திரம் பார்த்தா போதுமா? என் தங்க புருஷனை நான் போய் பார்க்க வேண்டாம்? அதோட நீமா போயிருந்த? ஆமாப்பா. இப்படி பரவாயில்லையா? அது நளினாவை கேட்டுதான் சொல்லணும். குழந்தை அவ என்ன நாம பார்த்து செய்தா சரிதான். அது சரியில்லைம்மா. என்ன இருந்தாலும் நளினா ஒரு வார்த்தை கேட்கறதானே நியாயம். அட இஷ்டம் பெரியப்பா போய் கேளு. தரும் நாளே ஆடவன் போல் இதம் காலை
லலிதா, லலிதா. என்னண்ணா கேட்க கேட்க பேசாமே போறீங்களே அண்ணா. லலிதா, இந்த உனக்கு பிரியமான புது மனமுள்ள புஷ்பம். அண்ணா இது யாருடைய போட்டோண்ணா? இதுவா? புஷ்பத்தை போல் உள்ள உன்னை இந்த புருஷனிடம் ஒப்புவிக்க போகிறேன். புஷ்பத்தில் உள்ள மனத்தை போல் உன் வாழ்க்கை நடத்திக் கொள்ள வேண்டும். லலிதா, ஏன் வெட்கப்படுகிறாய்? தாய் தந்தையர்கள் தன் பெண்களிடம் கட்டி கீழ்ந்து போகும் புடவைப்படுத்துகிறதா என்று கேட்கிறார்களே தவிர வாழ்க்கையில் வாழ வேண்டிய புருஷனை பற்றி அபிப்பிராயத்தை கேட்கும் வழக்கமே கிடையாது. ஆனால் விஷயத்தில் நான் அப்படி அல்ல. இந்த மாப்பிள்ளை பிடிக்காவிட்டால் சொல்லு, உடனே வேறு ஏற்பாடு செய்கிறேன். ஏன் இருக்கிறாய்? சொல் நளினா. எனக்கு பூரண சம்மதம் தானண்ணா. பாத்தியா இல்லையா காலம் எப்படி இருக்குன்னு? நம்ம காலத்துல ஒண்ணு என்னையும் கேட்டா கல்யாணம்னாங்க. ஏன் எங்க அப்பா அம்மா என்ன கேட்டுதான் கல்யாணம் பண்ணாங்க. அடட, அப்படியா? இத்தனை வருஷமா இந்த சமாச்சாரம் எனக்கு தெரியாது. சரிதான், பிள்ளை எப்படி இருப்பான்? தான் போங்க. ஆமா நளினா, புருஷன் வீட்டுக்கு போன பிறகு இந்த அண்ணாவை மறந்துட்டியே. போங்கண்ணா, ஏழு செய்றீங்களே. அண்ணா, அம்மாங்களுக்கும் பெண் பார்த்திருக்காங்களே. அடடே, அப்படியா? ஆமாலையே. ஏன்னா உனக்கு பிறகு முதல் பெண் குழந்தையை நானே கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். சேகர், சேகர், ஏப்பா? திருப்தி தானா? ஆமாப்பா. எங்க இந்த பசங்க ஒருத்தனையும் காணோம்? டேய் கந்தா, என்னங்க? ஆமா, இப்படி சும்மா நின்றுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒரு காரியமா பார்த்தா இல்ல தேவை. பையன் ஜவுளி கடைக்கு போய் ஏதாவது துணிமணி எடுக்கிறதுனா போய் எடுங்க. என்னடா பந்தக்காரன் மேலக்காரனுக்கெல்லாம் சொல்ல சொன்ன, என்னாச்சு? என்னங்க அது? என்கிட்ட ஒரு வேலையை ஒப்பிச்சுட்டு அதெல்லாம் கணிசமா முடிஞ்சிடாசமா. நம்ம நளினாம்பா கல்யாணத்தை பத்தி நீங்க எனக்கு ரொம்ப சொல்ல வேணாங்க, நான் பார்த்து நடந்தேன். உங்க அண்ணன் இருந்தா என்னென்ன வேலை செய்துகிட்டு இருந்தா, எப்படி இருந்தது? அவன் இல்லாம ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையடா. ஓ நானும் சில வார்த்தைக்கு அனுமதிப்பீங்களா? சேகர், இன்னைக்கு ஆர்ட் கேலரிக்கு போயிருந்தேன். இது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இதை ரசிப்பீங்க இருந்தேன். இதுல ஏதாவது விசித்திரமா தோணுனா சொல்லுங்கப்பா. சோமு, நியாயத்தின் சின்னமா பாரத மாதாவின் கையில் தெராசு கொடுத்திருப்பது எவ்வளவு அழகா இருக்கு. அது இங்க இருக்க வேண்டியது நியாயம்தான். வெரி குட். சேகர், உட்கார, ஏதாவது பிளே பண்ணுவோம். அடடே, உங்களை எல்லாரையும் பார்த்ததுல நான் வந்த வேலையை மறந்துட்டேனே. என்னது? அடடே, நளினாவுக்கா கல்யாணம்? ரொம்ப ரகசியமா முடிச்சிட்டியே. அம்மா, போய் வரட்டுமா? போய் வா அம்மா. நம்ம வீடு வேற, அது வேறையா? உனக்கு ஒரு குறையும் வராது. அழாதே, அண்ணங்கிட்ட சொல்லிக்க. அண்ணா, போய் வரட்டும். நளினா, அடடா, அழாதே. அடிக்கடி உன்னை வந்து கவனித்துக் கொள்வேன். அழாதம்மா.
நளினா, பிறந்த இடத்திற்கு பெருமை ஏற்படும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிறுபிள்ளையா தானே இருக்க. இந்த பட்டணத்துல வாழ்க்கை நடத்துறது இவ்வளவு கஷ்டம்னு கூட இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கியே. ஏமா சொல்ற? எப்படியாவது நீ நல்லா படிக்கணும்னு தானே கையில இருக்கிற பணத்தை எல்லாம் யோசிக்காம செலவு செய்த. ஏமா நான் நல்லா படிக்கலையா? படிக்கிறேன், ஆனா வர வர உன் செலவுகள் எல்லாம் அதிகமாகிட்டே வருது. நான் என்னமோ அப்படி செலவு செய்யறேன். நல்லா யோசிச்சு பாரு, நம்ம பணக்காரங்களா இல்ல நமக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? என்னமோ உன்னை படிக்க வச்சு நீயும் ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கைப்படணும்னு தான். இந்த ஆடம்பர செலவெல்லாம் நமக்கு வேண்டாமா? போமா, இது எல்லாம் ஆடம்பர செலவுன்னு சொல்றியம்மா. சாந்தா, சந்தோஷமா இருக்கணுங்கிறதான் என் ஆசையும். ஆனா இல்லையே, என்ன செய்யறது? நம்ம நிலைமை தெரிஞ்சு நீ நடந்துக்கணும். ஊராரெல்லாம் கேவலமா பேசுவாங்க. ஊராரெல்லாம் கேவலமா பேசும்படியா அப்படி என்னமா நான் ஆடம்பரம் செய்துக்கிறேன்? அப்படி சொல்லாதம்மா, நாம அடக்கமா தான் இருக்கணும். வசதி உள்ளவங்க பணக்காரங்க எது செய்தாலும் இப்படி நடந்தாலும் உலகம் ஒண்ணும் சொல்லாது. நாம இருக்கிற நிலைமைக்கு. அம்மா, எனக்கு டைம் ஆச்சு. நான் இன்னைக்கு பெண்களை பத்தி பேச போறேன். ஊரே நம்ம பத்தி பேசுது, இவ பெண்களை பத்தி பேச போறாள். கல்யாணி, கல்யாணி, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். கழிக்கும் தானே? இருங்க, வெத்தலை கொண்டு வரேன். கொண்டா கொண்டா. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? நம்ம சின்ன பையனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. இப்ப தேவலாம்ல? என்னத்த தேவலாம், என்னமோ டாக்டர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. பெரியவன் என்ன செய்யறான்? பெரியவன் படிக்கிறான். அவனாவது ஒழுங்கா படிக்கிறான்ல? 3 வருஷம் ஃபெயில். குழந்தை தானே, போக போக சரியா போகும். அது இருக்கட்டும், உங்களை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்க. ஏன் ஆளை பார்த்தா டல்லா இருக்கும்? ஆமா, நீங்களும் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களா? அதையே கேக்குறப்போ, போன மாசம் இந்த இன்ஃபுளுன்சா ஜுரமா என்ன அளவு சொல்றாங்களே, அதுல படுத்தையும் 15 நாள் எந்திரிக்கவே இல்லை. ஆளே காலியா இருக்கும் எதிர்பார்த்தாங்க. அதுவும் கடவுள் செயல் தான். அதுக்கிட்ட நீ சௌக்கியமா இருக்கல? என்னமோ இருக்கிற. என்ன ரொம்ப வருத்தமா இருக்க போல் இருக்க? உடம்போட துரும்பா வளர்த்து போச்சு. என்ன பண்றது, என் பொண்ணை பத்தி தான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. விளையாட்டு பொண்ணா இந்த ஜாதி குடும்பம் வேற பழி வாங்குது. எவ்வளவோ ஒழுங்கான முறையில தான் முதலையார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தும் இன்னைக்கு உலகத்துல என்னை எவ்வளவோ கேவலமா பேசுறாங்க. இந்த நிலைமையில என் பொண்ணுக்கு எப்படி ஒழுங்கான முறையில கல்யாணம் செய்ய முடியும்? கல்யாணி, குடும்பத்துல இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. இதுக்கெல்லாம் இந்த புருஷாம் உள்ள ஒருத்தன் இருக்கிறாங்கிறதே நீ மறந்துட்டிய. என் பரந்த அனுபவத்துல இதெல்லாம் ரொம்ப பொடி விஷயம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் காஞ்சிபுரம் போறேன். கூடிய சீக்கிரம் உன் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையோட வந்துட்டான். நான் வரட்டுமா? உங்களை தான் நம்பி தெரியாமலா இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிறேன். வரட்டுமா? உங்களுக்கு செலவுக்கு பணம்? பணமா? அட, நீ ஒண்ணு உலகத்துல பணம் தானே பெருசு. பணத்துக்கா நான் ஆளு. ஒரு 50 ரூபா எடுத்துட்டு வரும்போது வாங்கிக்கிறேன். வரட்டுமா? நான் பயந்தே போனேன். ஆண்கள் இடத்துல உனக்கு இவ்வளவு கோபமா? நான் கோபம் ஒண்ணும் பேசுறேன். ஆம்பளைங்களை எந்தெந்த வகையில் அடிமைப்படுத்துறாங்கிறத பத்தி சொன்னேன். அடிமை என்ற வார்த்தைக்கே நீ நம்ம அகராதியில் அர்த்தம் கிடையாது.
காந்தா, பெண்களின் முன்னேற்றத்தை நாங்கள் எவ்வளவு பிரசங்கங்கள் செய்யறோம், எவ்வளவு புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறோம். உள்ள எழுத்தும் வாழ்க்கைக்கு பயன்படுமா? பயனுள்ளதாக செய்ய வேண்டியதான் நமது லட்சியம். லட்சியம் இல்லாதவங்கள இனி உரம் மதிக்கவே மதிக்காது. ஆம், உண்மைதான் காந்தா. நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அம்மாவிடம் கேட்டியா? என்ன சொன்னார்கள்? கலப்பு மனத்தால் கலங்கிய கன்னி பெண்களின் கதைகளை பத்தி சொன்னாங்க. ஏன்? சீர்திருத்தம் பேசுற ஆரமாக வாபஸாவது பத்தி சொன்னாங்க. அப்படியானா என்ன சுயநலம் உள்ளவனாகவா நீ நினைக்கிற? இந்த உறுதி ஒரு நாளும் மாறாது. குயில் போலும் இசை பாடும் குலமாமணியே, குலம் வாழும் நிலை காணும் எனதார் உயிரே. குயில் போலும் இசை பாடும் குலமாமணியே, குலம் வாழும் நிலை காணும் எனதார் உயிரே. மதஜாதி விதியில்லா மனமாகுமே, என்னாலும் பொறுப்பான முறையாகுமே. மதஜாதி விதியில்லா மனமாகுமே, என்னாலும் பொறுப்பான முறையாகுமே. இன்பவாதாகுமே. காணும் கண்மேவும் ஒளி போலும் கலந்தோம் நாமே, கலை தேர்மையிலே கருமாமுகிலே, கலை தேர்மையிலே கருமாமுகிலே, புதிதான மனவாழ்வில் புகுவோம் நாமே. சுபதினமே இனி நலமே தினதினை போற்றுமே. மனிதர் வாழ மாதமிது, புனிதமிகும் காதல் தானே, மனிதர் வாழ மாதமிது, புனிதமிகும் காதல் தானே. தனித்தொரு போதும் வாழா உண்மை கருத்துள்ளதாம் காதல், உண்மை கருத்துள்ளதாம் காதல். பேரர் வாங்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, தங்கச்சி காரியம் ஒரு மாதிரியா முடிஞ்சிருச்சு. இன்னமே ஓங்காரியம் ஒரு வழியா முடிஞ்சிடணும். என்னது? ஒண்ணு இல்லப்பா, வர மாசம் கல்யாண மாதம் வர, அதுக்காக சொன்னேன். ஓஹோ. நேத்து தான் பட்டணத்துல இருந்து வந்தேன். உனக்கு பொருத்தமான இடம் ஒண்ணு பாத்திருக்கேன். போ. அடாடா, பொண்ணு மூக்கு முடியும் கிளியே தான். போ. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணு கிளி மாதிரி சுதந்திரமாவே இருக்கட்டுமே. ஏயா அதுக்கு கல்யாணத்தை பண்ணி நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும்? நீ என்னப்பா மேடையில பிரசங்கம் பண்ற மாதிரியே பேசுறீங்க? அந்த பொண்ணு இருக்கே, படிப்புல சாட்சாத் சரஸ்வதி தான். போ. அப்படியா? அப்படின்னா உம்ம படைச்ச பிரம்மதேவனுக்கு தான் சரிப்படும். அட, நான் காரியமா பேசுனா நீ விளையாண்டுகிட்டே இருக்கிய. என் பரந்த அனுபவத்துல இந்த மாதிரி அழகான ஜோடி நான் பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணை மட்டும் நீ பார்த்த, இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருவ. அப்போ நான் வேற வேலைக்கே போக முடியாது. நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு மந்த்லி என்ன இன்கம் வரும்? என்னது? இல்ல, இந்த மாதிரி காரியங்கள்ல மாசம் என்ன வருமானம் வரும்னு கேக்குறேன். அட நீ என்னப்பா? ஆமா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க போல தெரியுது. இந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுட்டு திரிகிறாங்களே இந்த கல்யாணத்தை தரகா பசங்க, அவங்க கோஷ்டியில என்னையும் சேர்த்துட்டியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ சாப்பாட்டுக்கு அப்பையும் வச்ச சொத்து கொஞ்சம் இருக்கு,
அதை வச்சு யோக்கியமா காலத்தை கடத்திக்கிட்டு நாளைக்கு பெரிய மனுஷன் வீட்டுக்கு போக வர இருப்பேன். சுருக்கமா சொல்றேன்ப்பா, இந்த ஊர்ல எங்க நல்ல காரியம் நடந்தாலும் சரி, அங்க என்ற குருசாமி உள்ள கண்டிப்பா இருப்பார். ஏன் அதெல்லாம் கெடுக்கவா? சேகர், இது என்ன தந்திப்படி? என்னது சந்தியா? சபாபதி ஐயோ நளினா, அம்மா, நளினாவின் கணவன் இறந்து போனான். தெய்வாதீனமா ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நாம் என்னப்பா பண்றது? இவன் ஒரே பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணேன். அவ தலையெழுத்து இப்படி எல்லாம் ஆகணும்னு இருக்கா போல இருக்கு. இதுக்கு நாம் வருத்தப்பட்டு என்ன பண்றது? எழுப்பா சேகர், போய் சாப்பிடு போ. சேகர், நீ ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருந்தா எங்களாரப்பா சமாதானம் சொல்றது? என்னமோ என் வயசுல பிறந்த பாவம் நீங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கு. இந்த ஜென்மத்துல யாருக்கும் ஒரு கெடுதியும் நான் செய்யல. நம்ம நல்லா இருக்கிறது கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு. சேகர், எனக்கும் உடம்பு என்னமோ போல இருக்கு. எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட. சேகர், எழுந்துரு. சேகர், சேகர், என்னப்பா இது? எவ்வளவோ தைரியசாலியான நீயா இப்படி வருத்தப்படுறது? கஷ்டம் என்ன கல்லு மண்ணு தூணுக்கா வரும்? நம்ம போல மனுஷாளுக்கு தானே வரும். நீ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற, உனக்கு உபதேசம் பண்ண ஒருத்தராலையும் முடியாது. சரி சரி வாப்பா, இப்படி போய் உலாத்திட்டு வருவோம், மனசுக்காவது ஆறுதலா. நானேவா? ஐயோ, நீ எங்கேயோ இருந்த, எப்படி வந்துட்ட? எல்லாம் உன் கிருபையினாலதான். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா பழையபடியும்? புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுட்டுது. என்ன பார்த்த சந்தோஷத்துல இந்த பால் சங்கதிய மறந்து விட்டேன். இப்ப கோபம் வருத? கோபம் என்ன தொடாத. இல்ல, அம்மாவுக்கு நான் இப்ப என்ன சொல்றதா? என்ன வேணுமோ சொல்லிக்கோ. எனக்கு பசிச்சது குடிச்சு விட்டேன். பசிச்சா குடிக்கிறா? ஆமா,
தனி மனுஷனுக்கு உணவினில் ஜெகத்தினை அழிச்சுடுவோம். உன் பால் என்ன பதம்? ஜெகத்தை அழிச்சிடுவியா? அதுக்கு பாலுவமே. பாலா? ஏ ஜெகத்தை அழிக்க அனுமாரு எங்கே அடிச்சது அந்த மாதிரி தானே. மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா சாப்பாடு போட்டா போச்சு, அதுக்கு என்னத்துக்கு ஜெகத்தை அழிக்கணும்? சீச்சி சீச்சி, அப்படி இல்ல அர்த்தம். உழைக்கிறவங்களே பட்டினி போடப்படாது. அப்படி போட்டா அந்த ஆட்டை புரட்சி பண்ணி மாத்தி வச்சு போடணும். 2 வருஷத்துல எம்பிட்டு பேச கத்துக்கிட்டேன். உன்னோட பேசுறதே தப்புதான். இந்தாண்டா. ஓ, தொடப்படாதா? சரி. இந்த என்னது? எனக்கு தெரியலையே. முகரைய பாரு, இது என்னவா தெரியுமா? நீ சைக்கிள் ஏற கத்துக்கிறியா? நான் சொல்லி தரேன். ஐயோ, நான் மாட்டப்பா. ஏன்? ஒரே நாளே கத்துக்கலாம். ஆமா, அப்புறம் நீ தனியா ஜம் 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 ஜம்னு ரோட்ல எல்லாம் போலாம். சைக்கிளா? ஐயா, அம்மா பாத்துட்டாங்கன்னா? ஆனா அவங்க இல்ல, அவங்க நம்ம பெரிய கணக்கு பிள்ளையா இருக்காரு, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்காக போயிருக்காங்க. வா. என்னத்துக்கு? டேய், வா. வாடாங்க வாடாங்க. இங்க என்ன நிக்கிற? இங்க உனக்கு போய் சேரு, பெஞ்சு, நாற்காலி, தரை, தூணு எல்லாத்தையும் நல்ல தொட. அந்த சோபா இருக்கு பாரு, அதை நல்லா விட்டு அதுலயே படுத்து தூங்கு. போ. கீழே விழுந்துட்டுனா ஏறு, நல்லா இருக்கேன். பெடல் பெடல். சரி. ஏமா அப்படிதான் விட்டுட மாட்டியே? எப்படி இருக்கு? அதுல பெடல்ல கால் வச்சுக்க. இதுல பிடிச்சியா? நல்ல பிடி. அத மிதி. எனக்கு சைக்கிள் வேண்டாம். திருப்பு. ஏய் ஏய், ஐயோ, ஏய் இந்த ஏய், ஐயோ, ஏய் 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 ஏய், என்னது? சைக்கிள் கத்துக்கிறது. இப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறதா? இப்படி சைக்கிள் கத்துக்கிறது எனக்கு வேண்டாம், என்னை இறக்கி விடுங்க. அது எப்படி முடியும்? ஆரம்பிச்சாச்ச, அப்புறம் சும்மா விட்டுட்டா எனக்கு பெருமையாதுன்னு. வேண்டாம். ஏய், பயமா இருக்கு, விட்டுடாத. ஏய் ஏய் ஏய், உன்னை பிடிக்க முடியாதா? நான் எதுக்காக இவ்வளவு நாளையா சொல்றேன்? நீ இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இறந்து போன ஆளை மறுபடியும் கொண்டாந்துட முடியுமா? இனிமே உன் தங்க நடினாவுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு அதை பத்தி யோசனை செய்ப்பா. ஊராருடைய அவச்சொல்லுக்காக எங்க அப்பா ரொம்ப பயப்படுறாரு.
அவருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நானும் யோசிக்கிறேன். சரிதான் சேகர், நான் சொல்றத கேளு. நல்ல காரியம் செய்யறப்ப முட்டுக்கட்ட போடுறவங்க அப்பாவா இருந்தாலும் சரி தாத்தாவா இருந்தாலும் சரி எதிர்த்து போராடித்தான் தீரணும். சோமு, பழமையான காரியங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லாம நடக்கணுமேனு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நல்லா இருக்குதே நியாயம். இந்த தாஜ்மஹால் கட்டடம் ரொம்ப பழமையானதான், ஆனா எவ்வளவு அழகான வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்குது. இத பாதுகாக்க வேண்டியது நியாயம்தான். இதே மாதிரி பழமைங்கிறதுக்காக ஓட்டையா உளுத்து போன குடிசையை கூட நாம் பாதுகாக்க முடியுமா? இந்த பார் சேகர், நீ யாரை பத்தியும் யோசிக்காதே. மறுபடியும் உன் தங்க நளினாவை கல்யாணம் செய்ய ஏற்பாடு செய். அதுதான் உன் கடமை. ஆமா, என் கடமைதான். அம்மா அம்மா இங்கதான் இருக்கேன். இந்த மருந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. வேண்டாம். நீங்க மனசு வச்சா எல்லா காரியமும் சரியாயிடும். நளினாவினுடைய கட்டத்தையும் போச்சிடலாம். தாயின் உயிருக்காக தயவு காட்டக்கூடாதா? என்ன என்னடா பண்ண சொல்ற? இதனடா கர்மமா இருக்கு. இன்னைக்கு யோசிக்காம ஒரு காரியத்தை செய்தா ஊர்ல இருக்கிற 4 பெரிய மனுஷன் என்னடா சொல்லுவான்? நீங்க சொல்றது நியாயம்தான்ப்பா. ஆனா நளினாவை போல இருக்கிற சிறு வயது பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் சிறுவிக்கலாம்னு சில பெரியவங்க சொல்றாங்களே, அவங்க எல்லாம் யோசிக்காமையா சொல்றாங்க. என்னடா அதிகமா பேசுற? எந்த பெரிய மனுஷன் அவங்ககிட்ட சொன்னவன்? ஏன்பா இப்படி கோபமா பேசுறீங்க? உலகம் போற்றும் உத்தமர் மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். கவி சக்கரவர்த்தி பாரதியும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நளினாவுக்கு கண்டிப்பாய் கல்யாணம் செய்து விட வேண்டியதுதான். ஓஹோ, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் மடே. ஏண்டா குழந்தை அவனுக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் என் பேசிட்டு இருக்கீங்க. சேகர், நீங்க பேசாம இருப்பா. அவர் எப்படி பேசாம இருப்பாரு? என்னோட வளர்ந்துட்டாருல்ல. அப்பம் பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் போச்சு இந்த வீட்டுல. ஆமாமா, நெடு நாளா இருக்கிற ஒரு மூட பழக்கத்தை மாத்தி நல்லது செஞ்சுட்டா இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்னடா அது மூடங்கடான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன்? ஏன் ரொம்ப நாள் மிஞ்சு விட்டா போல இருக்குது. அரங்கடா பள்ளிகளை ஒழுங்கு பாத்துக்கலாம். அம்மா ஆச்சு மோர் கட்டிய இங்க ஓடாத. சரியா இருக்கு இருக்கு. உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா?
இந்தா நானு சும்மா வரல, உனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். அட்வான்ஸ். அட்வான்ஸா? எதுக்கு? ஒரு கல்யாண வீட்டுல நீ வந்து அப்படி மோர் கடையணும். கல்யாண வீட்டுல மோர் கடையவா? சொல்றேன், இங்க வா. இந்த கல்யாண வீட்டுங்கள்ல பாட்டு கச்சேரி, நாயன கச்சேரி, நாட்டிய கச்சேரி, அதுதான் டான்ஸ், இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல. அத மாதிரி நீ மோர் கடையிறதையும் ஒரு கச்சேரியா வைக்கலாம்னு எனக்கு தோணுது. எப்படி இருக்கு உனக்கு? நிஜமா சத்தியமா நல்லா இருக்கு. அதனாலதான் கூப்பிடுறேன். டான்ஸுக்கும் நீ மோர் கடையிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மோர் கடைஞ்சுக்கிட்டே இருந்தா டான்ஸ் கத்துக்கலாம் போல எனக்கு தெரியுது. அவங்க நடனம் இப்படி இப்படி ஆடுறாங்க, நீயும் இப்படி இருந்தாலே இந்த மோர் கடையிற ரெண்டும் ஒண்ணு மாதிரி தானே தெரியுது. அது மட்டுமா, இந்த ஆப்பைய கேட்டைய இப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்களே அவங்க இப்படின்னு அவங்களும் தான் வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணான்னு ஒருத்தருக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ஆப்பைய கேட்கறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் எப்படி அப்படி எடுத்து இப்படி வச்ச, இப்படி எடுத்து இப்படி வச்ச, அவங்களும் தை 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 தைன்னு ஆடுறாங்க. இல்ல என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன். ஏன் சொல்றேன்னா, பொம்பளைங்க வீட்டு வேலைய ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்ல அழகா இருக்கு பாக்குறது. ஆமா, மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கலையே நீ எனக்கு. எனக்கு என்ன உனக்கு வருது கஷ்டகாலமா? அது ஏன் இனி வரப்போகுது? அதான் வந்துட்டு போயிட்டுதே. இன்னும் என்ன வருதா? ஓ, என்ன நினைந்தாரோடி, ராகம் தோடி, தாளம் ஆதி. நினைந்தாரோடி சகியே, நினைந்தாரோடி சகியே, எல்லாம் அளிக்க வல்ல இல்லையம் பலவாணன் என்ன நினைந்தாரோடி. முன்னமொரு நாள் என்னை தன்னம் தனியாய் வந்து, முன்னமொரு நாள் என்னை தன்னம் தனியாய் வந்து, உன்னை மாலையிடுவேன் என்று உறுதி தந்தவரின்றி, உன்னை மாலையிடுவேன் வெட்டி போச்சா? பரவாயில்லம்மா, நான் காத்து பலூன் போச்சா? நல்ல பலூன் வெடிச்சு வச்சு இல்லையா? வாங்கி தரேன் தான் காசு வச்சு சுட்டு பயில தொட்ட பகல் கையும் களவும் அப்படி யாரா திருட பாத்தீங்களா? என்னப்பா சொல்ற? கையில கங்கி எடுத்து நீ அந்த போய் திருடுங்க. விவரம் தெரியாம பேசுறீங்க. எல்லாரும் நிக்கிற நிலையிலே தெரியுதப்பா. ஆளு கொஞ்சம் திருடி போட்டு இன்னொருத்தன் திருடு என்ன சொல்லலாம்? அட பாவி, இங்க பாருங்க ஐயா, நகைக்காக குழந்தைய கூட கொலை பண்ண சொல்லிட்டாங்க. ஆமா, பார்த்தா பெரிய மனுஷன் வீட்டு குள்ளமா இருக்கு. உனக்கேண்டா இந்த தொழில்? அதை ஏன் அந்த வம்பு? போலீஸ்காரரை கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க ஐயா. என்ன மாதிரி போட்டா சட்டம் போடுற ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த குழந்தை இங்க விளையாண்டுகிட்டு, சரி, இந்த குழந்தை காலத்துல கிடந்த நகைய இந்த பையன் திருடி விட்டான். நான் ஓடியாந்து கையும் களவுமா புடிச்சுக்கிட்டேன். இதை என்னடா என்னைய திருடிக்கிறான். குறையா? சரி, நடை எங்க போங்க, போய போட முடியாது, போய எல்லாம் போ, ஆட்டு போ, என்ன பயங்கரமா நானா திருட போடா மகா யோகியன்டா போடா. இந்த வயசுல எனக்கு யாரையா பொண்ணு கொடுப்பாங்க?
சொன்னீங்க போங்க. மீரா சார் ஆரம்பம் முதலியாருன்னா 1000 பொண்ணு அலறிக்கிட்டு வருமே, வயசு வாக்க கவனிக்க போறாங்க. என்ன நேற்று இந்த பத்திர விஷயமா சனிகிட்ட சொல்லி விட்டீங்களா? அது நேற்று நாள் சரியில்லை, இன்னைக்கு அமாவா இருக்கு நல்ல நாளா இருக்கேன்னு பதிஞ்சு பண்ணுங்க. அட என்னைக்கு நாள் எனக்கு சரியா இல்லையா? இன்னும் 2-3 நாள் பொறுத்துவா. இல்லாம நாங்க சேகர் இருப்போம், அவனிடத்துல போய் சொல்லு. பெரிய உபதிரம், எவனாவது வந்து தொலைகிறான் ஐயா. அப்புறம் கேட்டீங்களா, பட்டணத்துல முதலியார் குடும்பம் இருக்குது, பொண்ணும் தாய்ந்தா இருக்கிறாங்க, பொண்ணு நல்லா படிச்சிருக்கான். படிப்பை பத்தி நமக்கு என்ன, இங்க வந்து நம்ம உத்தியோகமா பார்க்க போறோம். அதுக்கு இல்லைங்க, பொண்ணு பாக்குறது ரொம்ப லட்சணமா இருக்கும். ஆமா, அப்படின்னா எனக்கு கொடுக்கணும். என்னங்க இது? ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் விட ஒரு 5000 ரூபாய் இப்படி தள்ளுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் காரியத்தை கரெக்டா விடுறேன். ஏழை நோட்டீஸ் வந்துட்டா எங்க போயிடும்? நீயே நல்லா யோசிச்சு பாரு, உலகத்துல பணம் இல்லாம என்ன? வாஸ்தவம் தான். வந்து அதாவது நீ நல்லா இருக்குங்கிறதா ஏன் அபிப்பிராயம்? உனக்கு நான் தப்பான யோசனை சொல்லி நினைக்கிறியா? நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மிரா சார் ஆர்வம் முதலியார்னா மிரா சார் வேற எதை பத்தியும் யோசிக்கல. வயசுதான். வயசு என்ன 50 தான். ஆனா ஆளை பார்த்தா 35 கூட சொல்ல. என் சொந்த காரியத்தை கூட கவனிக்கிறது இல்ல. நான் என்னத்து சொல்ல போறேன்? நீ உன் நிலைமையை நல்லா நினைச்சு பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லு. நீ என்ன சின்ன பிள்ளைய என்ன சொல்றது உனக்கு? நான் வேற என்ன சொல்ல போறேன்? எங்களுக்கு ஒரு குறவும் வராம நீங்க பாத்துக்குங்க. இந்த பாரு, நீ எல்லாத்தையும் என் பொறுப்புல விட்டுறேன். என் பறந்த அனுபவம் ஜோடி நான் பார்த்ததே இல்லை. அப்ப நான் வரட்டுமா? என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்ல, அதிகமா இல்ல, ஒரு 50 ரூபா தான். இதுக்கா இவ்வளவு சங்கோச்சப்படுறீங்க? இது உங்க மாதிரி. தானே, வேற வழி இல்லையம்மா. அதை விட நான் கன்னியாவே இருந்துடலாமே. காந்தா, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். மீள முடியாத நரகத்துல தள்ளிட்டு போ பாக்குறேன். எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா? நானும் உமாவும் ஒழுங்கான முறையில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஜாதி வித்தியாசம் காரணமா என்னை முதலியாரின் வைப்பாட்டியே நாங்க. என் வயிற்றுல பிறந்த பாவம் உன்னையா கல்யாணம் பண்ணிக்க வர்றா. அம்மா, கலப்பு மணப்பிருந்த பெண்ணுக்கு ஒழுங்கா கல்யாணா? நம்ம கிட்டையும் பணம் இருந்தா நானும் நீனும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. சீர்திருத்தம் பேசுற வாலிபங்கிட்டையும் பணம் கிடையாது. அம்மா, என்னை உள்ளன்போடு நேசித்த உத்தமர் இன்று வாடுகிறாரே. மூர்த்தி விடுதலையான அவரையே நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன். அம்மா, உங்க அப்பா வச்சுட்டு போன பணம் பூராவும் தீர்ந்து போச்சு. முதலியாரு பெரிய பணக்காரர், அதிலும் வயசு ஜாஸ்தி ஆயிடல. ஆம்பளைங்க இளைய சம்சாரத்துக்கிட்ட ரொம்ப பிரியமா நடந்துக்குவாங்க. நான் என் வார்த்தையை நீ மறுத்து பேசவே மாட்டேன். நமக்கு வேற யார் ஆதரவு இருக்கா? நல்ல நான் சொன்ன மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்கல உனக்கு. பேபி, நான் யார் சொல்லு? ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட். அப்பா, முதல்ல வரும்போதே வாசல்ல விதவித்தானா பார்க்கணும். ஏம்மா, இதெல்லாம் நீயே தெரிஞ்சுக்க வேண்டாம்? சரி சரி, வா வா.
நீங்க ஏன் கவலையா இருக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ ஒருத்தன் வந்தான் சகுனி மாமா மாதிரி குருசாமி பிள்ளைன்னு பேரை வச்சுக்கிட்டு. ஆமாங்க, இப்போ ஐயாவுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவருக்கு கட்டகால ஆரம்பம் ஆயிடுச்சு. நளினா உங்ககிட்ட எப்பாவது சந்தோஷமா பேசுறாரா? ஏதாவது சந்தோஷம் ஒரே ஒரு நாளைக்கு பேசிருக்காங்க. என்ன தெரியுங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, ஒரு குழந்தை பிறக்கணுமா, அத அந்த அம்மா மடியில போட்டு விளையாடணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, நீங்க தங்கச்சி அம்மாளுக்காகவாவது கல்யாணம்? என்னடா இந்த மாதிரி சமாச்சாரம் நீ பேசக்கூடாது. தண்ணி குடிக்காம கூட போறாரு. போற இடத்துக்கெல்லாம் வர்றதா போச்சு. இந்த வீட்டுல எல்லாருமே ஒவ்வொரு தினசா மாறி போயிட்டாங்க. ஐயா என்னடா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்துட்டாரு, அந்த புள்ள என்னடா வீட்டோட வந்துடுச்சு, இவரு என்னடா இப்படி இருக்காரு. நானும் ஒரு தினசா மாறி போயிடுவனும். என்னங்க ஆமா, இப்படியே சண்டை போட்டுருந்தா என்னைக்கு தாங்க தீர்றது? தம்பிகிட்ட சொல்லுங்க, நானும் சொல்றேன். கோவிக்காம கொஞ்சம் நிதானமாவே சொல்லுங்க. இந்தாடா சேகர், கடைசியா நீ என்னதான்டா சொல்ற? அப்பா, என்னுடைய கல்யாணத்தை பற்றி இப்பொழுது என்ன கவலை? முதலில் தங்கை நளினாவுக்கு வழி பிறக்கட்டும். அட, அதுக்கு இதுக்கு என்ன போடாதப்பா. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க, வயசாயிருச்சு பாரு. அட, பின்னால பெரியவங்க சம்மந்தப்பட்டா தங்கச்சி கொண்டு செஞ்சுட்டா போச்சு. அதுக்காக ஏய்யா, இவனுக்கு இவன் தங்கச்சி இடத்துல இருக்கிற பிரிய மாதிரி நான் பெத்த பண்ண எனக்கு இருக்காது. கொஞ்சம் கூட தர்ம நியாயம் நல்லது கிட்ட தெரியாம பேசுறான் பாருங்க, பெரிய மனுஷன் மாதிரி. ஆமாப்பா, பாரு, அவர் கூட இதே கவலையினாலதான் துரும்பா இழைச்சிட்டாரு. என்ன கூட இதுவரைக்கும் ஒரு 100 தரம் கேட்டுப்பாருப்பா. கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் காரியம் முடிந்து விடுமா? அப்பா, நளினாவிடம் உங்களுக்கு உண்மையில் அன்பு இருக்குமானால் இந்த வயதில் அவளுக்கு கல்யாணம் செய்வதற்கு ஏனப்பா இவ்வளவு யோசிக்கிறீர்கள்? சிந்தி பாருங்கள். சூரியனுடைய பிரகாசத்தை கொலை செய்ய யாருக்காவது உரிமை உண்டா? ஒருவருடைய வாழ்க்கையின் இன்பத்தை கொலை செய்வதுதான் உங்களுடைய தர்ம நியாயமா? நீ இளம வேகத்துல பேசுறடா. நம்முடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஜாதி என்ன? மனிதனுக்காக ஜாதியா, ஜாதிக்காக மனிதனா? மக்களின் வாழ்வை பாழாக்கும் ஜாதி நமக்கு வேண்டாம்ப்பா. ஐயா, நீங்கள் பொது மனிதர், நீங்களே சொல்லுங்கள். நளினாவை போன்ற பெண்கள் இந்த வயதில் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய அக்கிரமம். நியாயம்தான். என்னையா குருசாமி பிள்ளை, தலைமுறையா நடந்து வர்ற ஒரு காரியத்துக்கு விரோதமா இன்னைக்கு நாம் செய்துட்டு நாளைக்கு நாமளும் பெரிய மனுஷன் 4 பேருக்கு முன்னாடி தலை காட்ட முடியுமா? அதுவும் நியாயம்தான். ஏய்யா, ஒரு பெண் வாழ வழி செய்யாமல் இருக்கும் ஒரு பழத்தை மாற்றி விட்டால் நாம் சின்ன மனிதர்களாய் விடுவோமா? அப்பா, உங்கள் சொந்த கௌரவத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்வை நாசமாக்காதீர்கள். அப்படி செய்து யாரும் உங்களை பெரிய மனிதன் என்று புகழ வேண்டாம். இந்தடா சேகர், இதெல்லாம் நாமா பார்த்து செய்யறதில்லடா. நம்ம குழந்தை நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தானே ஜாதகம் பொருத்தம் எல்லாம் பார்த்து செய்தோம். நாம செய்யறதுல என்ன இருக்கு? இதெல்லாம் கடவுள் செய்யலப்பா. முன்னேற்றம் இல்லாமல் முட்டாள்தனமாக வாழ்வதற்கெல்லாம் கடவுளா பொறுப்பு? அப்பா, ஒரு கன்னிப்பெண் சந்தோஷமாக வாழ்வதை கடவுள் வந்து தடை செய்தா நான் கதையில் கூட படித்ததில்லையே. பாரியா பாரியா, அவன் பேசுறத பாரியா. தம்பி, நான் வேண்டான்னு சொல்றதாக என் மேல கோவப்படாதப்பா. ஆனா என் பரந்த அனுபவத்துல சொல்றேன், நல்ல காரியத்தை கூட நல்லா யோசிச்சு 4 பேர் சம்மதத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதாப்பா செய்யணும். ஆனா கண்டிப்பா செய்ய வேண்டியது. என்னையா, ஒரு பெண் விதவையானதுக்கு அப்புறம் எப்படியா கல்யாணம் பண்றது? விதவையா? அப்பா அப்பா, உங்கள் வாயால் இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். அழகு தெய்வங்களை அவலட்சணப்படுத்தும் சில அக்கிரமக்காரர்களை கண்டு அஞ்சாதீர்கள். இந்த வயதில் நளினா கல்யாணம் செய்து கொள்வதை தடை செய்வது பெரிய அநியாயம். அப்பா சேகர், நீ சும்மா இதை பத்தி பேசி பேசி என்ன தொந்தரவு செய்யாது. நான் நல்லா யோசனை பண்ணித்தான் சொல்லுவேன். நீ இப்போ பேசாம போ. யோசியுங்கள். உங்கள் ஒரு சொல்லில் அடங்கி இருக்கிறது உங்கள் பெண்ணின் வாழ்க்கை. யோசித்து நல்ல முடிவு. அப்பவே ஒண்ணுதான் இல்லையா? ஆரோக்கியத்தை கருத்து இருக்குதுப்பா. இருக்கா? பாடு நல்ல வேலை, நாற்காலியில் கொண்டு போயிடுவோன்னு பார்த்தேன்.
ஆனா உங்க பரந்த அனுபவத்துல இதெல்லாம் பொடி இல்லையா? அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது நான் தான்ப்பா முதல்ல வேண்டாம்னு தடுத்தேன். அதுக்கு அப்போ அதுக்கு தனி மரியாதை கொடுக்க சொல்லட்டும். இல்ல வேண்டாம், கொஞ்சம் எனக்கு உங்களை அப்படி விட்டுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்னப்பா இது? அம்மா, நீங்க அடிபட்டதுல எனக்கு ரொம்ப சங்கடம். நிஜமாதானா? பொய்யா? ஐயோ, என்னப்பா இதா சத்தியம், நான் போறேன்ப்பா. நீங்க என்ன நம்புறது இல்ல எப்பவும். என்ன நீங்க நல்ல ஐயோ அவன் தேவலாம் கூட மாட்டேன். என்ன நம்புறீங்களா? நம்புறீங்களா? சத்தியம் தானா? நம்புறீங்களா? ஏன்பா இன்னும் கொஞ்ச நாளையில விடுதலை ஆக போற? ஏன் ஊர் சாராம ஒரே கவலையா இருக்க? சந்தோஷமாப்பா. விடுதலை? எனக்கு விடுதலையா? அதை விட தூக்கு தண்டனைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா வருது. நீ யாரப்பா? இங்க இருந்து வெளியேறி போனாலே போதும்னு இருக்கும். நீ என்ன உலகத்தையே ஒரே வஞ்சன கூட்டம். பணத்தை தான் தெய்வமா மதிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை உதவி செய்து திருடனா அனுப்பிச்சிருக்கான். ஒரு பொம்பளை செய்த துரோகத்துக்கு பழி வாங்கிட்டு நாளைக்கு கொலைகாரனா வர போறேன். என்ன பாவம் பண்ணமோ இந்த கதியில இருக்கும். இன்னும் நீ கொலை வேற பண்ண போறியா? எல்லாம் கடவுள் செயல் தம்பி. கடவுள் செயல்? தரிசிக்கும் நாள் வருமோ தியாகியாம் நம் காந்தியின் என்னப்பா இது? ஏன் இப்படி இருக்கு? என்னப்பா இது? என்ன பேச கூட மாட்டேங்கிறியே? சோமு, எங்க அப்பா கல்யாணம் பண்ணிருக்காரு தெரியுமா உனக்கு? தெரியுமே. ஆமா, உன்னெல்லாம் நான் கூப்பிட மறந்துட்டேன். ஆனா நானே கல்யாணத்துக்கு போகல. என்னப்பா இது? என்னென்னமோ மாதிரி பேசுறியே? சோமு, என் தங்க நளினாவை கல்யாணம் செய்து வைக்க கூடாது? ஓ, இது விஷயமா தான் நான் கூட உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். சோமு, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா. தண்ணி கூட சாப்பிடாம நீ பாட்டு போய்கிட்டே இருக்க. எங்க வீட்டுல தண்ணியில இருந்து உங்க வீட்டுல தண்ணி குடிக்க வந்தா பைத்தியக்காரனா இருக்கே. தண்ணி குடிக்கிறாங்க. மனமும் வந்த மாறன் சொந்தம் சேருமா, மனமும் வந்த மாறன் சொந்தம் சேரு, என மணந்த கிழவன் மனம் மாறுமா, அழகை நிரியல் காணவே நேருமா, அல்லது குருடல் புகழ்ந்திடவே நேருமா, நேசமில்ல காலங்கே போல நீ நிலமே மாக்க கூடுமா, நேசமில்லாம் காலங்கே போல நீ நிலமேல் மாறுமா கூடுமா, காலம் போன காமுகன் கல்யாணம் உண்மையாகுமா, காலம் போன காமுகன் கல்யாணம் உண்மையாகுமா, கவலையது கிழவன் மனு மாறுமா. அடாடாடா, இது என்ன? இது எப்ப ஆட்டமும் பாட்டமும்? இது என்ன சினிமா கொட்டாயா? சினிமா கொட்டாயில தான் பாடுவாங்கிறத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். குடும்பமா லட்சணமா புருஷன் பொண்டாட்டிங்கிற மரியாதைய காலையில எந்திரிச்சு குளிக்கவும் தலை செய்யவும் பொட்டு வைக்கவும் புடவை கட்டவுமே ஒரு நாள் பாழா போகுது உனக்கு. ஏன் அதெல்லாம் செய்துக்காம பாக்குறதுக்கு பயங்கரமா காட்சி அடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அழகு பண்ணிக்க வேண்டியதுதான். இருந்தாலும்
அதுவும் ஒரு அளவோட இருக்கணும் பாரு. அளவுக்கு மீறி என்ன செஞ்சுக்கிட்டேனா? இந்தாம்மா, கொஞ்சம் கோவப்படாம தானே கேளு. நானும் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த டோலக்கு, கண்ணாடி, ஜோடு, குடை எல்லாம் பட்டணத்துல வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். இங்க அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம்? கல்யாணம் ஆகி புருஷ வீடு வந்த உடனே எல்லா நகையும் கலட்டி வச்சுன்னு உங்க ஊர் வழக்கம் போல் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதுக்காக சொல்லல. பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க பாரு. பாக்குறவங்களுக்கு பயந்துருந்தா இந்த மாதிரி மோசமான காரியம் ஏன் நடக்குது? நீங்க அனாவசியமா வர வர என் சொந்த விஷயத்துல எல்லாம் தலையிட ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து லெட்டரை கூட பிரிச்சு பார்த்திருக்கீங்க. கண்ட்ரி ப்ரூட். என்னது புருஷா? கொஞ்சம் தமிழ்ல தானே பேசு. இந்த சரி, எங்க போற? வாக்கிங் போறேன். எங்க போற? வாக்கிங் போறேன். போவேன். வீட்டுல அந்த பொண்ணு தனியா கஷ்டப்படுது, கூட இருந்து வேலை செய்யாம என்னமோ வாக்கிங் போறாங்களாம்ல. வாக்கிங். உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தேன் நினைச்சுக்கிட்டீங்களா? சரிதாம்மா, இதெல்லாம் என் முட்டாள்தனம். இல்ல இல்ல, பைத்தியக்காரத்தனம். ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிடும் போல இருக்குது. பைத்தியம் பிடிச்ச அப்புறம் தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேலா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. ஆமாமா, உன்னை நான் தெரியாதனமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அடக்க உடக்கமா இருந்திய மானத்தை காப்பாத்தடியம்மா தாய. இந்தாங்க, கொஞ்சம் மரியாதையோட பேச கத்துக்கங்க. டி என்ன வேண்டியிருக்கு? டி. நான்சென்ஸ். யாரவே? ஓஹோ, ஏது நானும் போகுதுன்னு பார்த்தா தலைக்கு மேலதான் போக ஆரம்பிச்சா போல இருக்கு. எனக்கு வந்துதான் போக பிச்சை எழுதிடும் பிச்சை. ஆமா, வீடா வாசலா லட்சணமா இருக்குது இது. அந்த பொண்ணு என்னடா ஒரே அழுகையா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்குது. இவ வேற என்னமோ தார் கூட்டு நின்றுக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே. சேகர், இந்தாப்பா ஒண்ணுதான். வாங்க வாங்க. ஆமா, இது என்னடா இது? தலையும் துணி, இது என்ன வேஷம் இது? தாடி மீசெல்லாம் வளர்த்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறியே. ஆமா, இனிமே நீங்க தான் அழகா இருக்கணும். அடட, நான் என்ன கேட்கறேன், நீ என்ன சொல்ற? அந்த கோனாங்கிட்ட பணம் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்தியா? எந்த கோனாரு? மூக்க கோணம். என் பணம் வாங்கிட்டு போனவர் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரா? ஒரு ஆள் இவர் பணத்தை போய் கேக்குறாங்களா? இந்தடா, நான் என்ன கேட்கறேன், நீ போய்கிட்டே இருக்கிறியே. சிவானி, எதுக்கு? உன் கல்யாணத்தை பத்தி. ஆமா ஆமா, நான் பண்ணிக்க வேண்டியதானே. பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிருக்கேன். அந்த சூப்பரண்ட் கூட பொண்ணு கொடுக்குறேன். பொண்ணு எனக்கு வேண்டாம், நான் பார்த்த பொண்ணு எனக்கு வேணும். ஓஹோ, ஏன் நாங்க பார்த்த பொண்ணு சரிப்படாதுங்களா? போட்டோம், அந்த மட்டும் கல்யாணமாவது பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. சரி, எந்த பொண்ணை பார்த்துருக்க? ஆமா, நம்ம நளினாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடுவீங்க. அவளுக்கு பிறக்கிற முதல் பெண் குழந்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா நீ வேற ஆரம்பிச்சுக்கிட்டியா? நான் ஆரம்பிச்சு ரொம்ப நாளா போச்சு, இப்ப முடிக்கிற காலத்துக்கு வந்திருக்கேன். ஆமாடா, எல்லாரும் சேர்த்து முடிச்சு விடுங்க சீக்கிரமா. நான் பண்ண கரப்படி ஒவ்வொரு உருவமா வந்து சேர்ந்துருக்குது. என்ன முதலியார் வா. நமஸ்காரங்க. சரிதாங்க. என்ன சௌக்கியம் தானே? நீங்க உபகாரத்துக்கு இருக்கும்போது சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? அதானே, உலகத்திலேயே 4 பேருக்கு உபகாரம் பண்றதா மனுஷனோட கடமைன்னு என் பரந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனுங்க. ஒரு முக்கியமான காரியமா வந்தேன். என்ன அது? ரோஜிகாரம் கேளுங்க. இது அர்ஜென்ட்டா ஒரு 100 ரூபாய் கைமாத்த வேண்டியிருக்கு. என்னங்க கைமாத்து வேணுமா? கைமாத்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்த வழியை அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம்ல இவங்க. இந்தாமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு. எனக்கு தான் கல்யாணமே வேண்டாங்கிறனே, அப்புறம் என்ன பேச்சு? கல்யாணம் வேண்டாமா? ஆரஞ்சன்னா பாரு. அடடே பாப்பா, நான் இங்க ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு. அதனால என்ன, குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏய், அப்பா இல்லாத போது உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? அப்பா இருக்கிற போதுதான் வந்தேன். அவர் போயிட்டாரு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்ப போறியா இல்லையா? இல்ல. அப்ப நான் போறேன். போ.
ஆமா வேணுமா வேண்டாமா? ஏய், என்ன அதட்டுற? இந்தா, இந்த ₹1 அவளுக்கு ரிப்பன் கொடு. ஆமா. இதையும் மோசமானது நினைவெல்லாம் இதையும் மோசமானது அனலின் மீதில அனலின் மீதில அனலின் மீதில முகாதினேனந்தோ பெண் வேதையாளினெல்லாம் வீணானதே நிலையும் மோசமானதே நலமிழந்த நடினேக்கு நல்வாழ்க்கை இல்லை உணர்ந்த சேகரிக்கும் அதனால் சொல்லை அழகுடைய மோதே தூய கனவே இல்லை ஆறுமுக முதலி மனம் மாறவில்லை தீபாவளி தலை நாடுகள் தீபாவளி நாடுகா தீபாவளி நாடுகள் தீபாவளி மாலை சூடிய மணமாலை சூடிய மணமாது நான் எப்போது ஆகினேன் நினைவெல்லாம் வீணானதே ஏய், மூர்த்தி ஆமா. நான் திருட மட்டும் இல்ல, இன்னைக்கு கொலைகாரனாக போறேன். ஐயோ சீர்திருத்தம், பணத்தை பத்தி லட்சியமே இல்ல, இதெல்லாம் ஊருக்கு உபதேசம். இன்னைக்கு பணம் கிழவனின் குமரனாக்கி விட்டுதா? மூர்த்தி நீயும் என்ன கேவலமா நினைக்கட்டா என் வாழ்நாளெல்லாம் நான் வீணாளா கழிச்சேனா? அவசரப்பட்டுட்டானா? நான் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உன் ரூபத்துலதான் நான் விடுதலை எதிர்பார்த்தேன். அதுவும் இந்த உலகத்திலிருந்தே எனக்கு கிடைக்கும் போது என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இஷ்டம் போலயே. ஏன் தேங்குறேன்? மூர்த்தி வா.
ஆமா, இங்க என்னமோ சத்தம் கேட்டுதே. யாரோட பேசிட்டு இருந்த? அதோ அந்த கண்ணாடியில என் உருவம் தெரிஞ்சுது. அதுகிட்ட என் வயிற்றுச்சதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது என்னடா வம்பா இருக்கு? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்றியே. ஆமா, ஏன் நீ இந்நேரம் தூங்கல? சும்மாதான், தூக்கம் வரல. இது கூட நான் கேட்க கூடாதா? கருமும் கருமும். எங்க போற நீ? தூங்க போறேன். அதுக்காக நீ ஏன் வெளியில போற? நானே போறேன். இப்படித்தான் தூங்கு. சாந்தா, இப்ப இங்க வந்துட்டு போனாரு இவர்தான். ஏன் சொல்ல தயங்குற? அவர்தான் எனக்கு தாலி கட்டிய தகப்பனார். சாந்தா, மனிதர்களை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இவன் வந்துவிடு. மனிதர்களே இல்லாத இடத்தில் போய் நாம் நிம்மதியாக வாழலாம். மனிதர்களை வெறுப்பது மனித சுபாவம் அல்ல, பாவம். பணத்தை கொண்டு என்னை அடிமைப்படுத்தலாம்னு பகல் கனவு கண்டாரே, அந்த பெரிய மனிதரிடம் அவருடைய தவறுகளை எல்லாம் சொல்லி அவருடைய பூரண சம்மதத்தோடு சீக்கிரம் உன்னை வந்து சந்திக்கிறேன். இப்போ நீ இங்கிருந்து தீபாவளி எங்கே பார்த்தாலும் தீபமேற்றி ஜோதிமயமா இருக்கும். என் வீட்டுல மட்டும் இரு. என் வாழ்க்கையும் இருண்டு விட்டது. மனுஷனுக்கு நிம்மதியே இல்லாவிட்டா எவ்வளவுதான் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் குடும்பம் எப்படி இருந்தது? பிறருடைய சொல்லை கேட்டு இப்படி பிசனாயிட்டேனே. நான் செய்த பிசகு குடும்பத்தையே நாசமாக்கி விட்டதே. வெளியில தலகாட்ட முடியும். கால நிலை தெரியாம ஒரு கன்னி பொண்ணை கல்யாணம் செய்து கொண்டதுல கஷ்டத்தை தவிர நான் என்ன சுகத்தை கண்டு? எம்மோ எம்மோ, வாப்பா சனி. காலையில இந்த நல்ல நாள்ல உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபாவளி ஸ்நானம் எல்லாம் ஆச்சா? ஆச்சுமா. ஏமா, நான் மட்டும் வரலாமா? அதுவும் வந்திருக்கு. அதா வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்டியா? என்னம்மா என்ன சொல்றீங்க? நீ எதை கூட்டு வந்த? பசுமாடை தானே? என்னம்மா அது? பசுமாட்டு இல்ல, என் புருஷனே, பொஞ்சாதிய. ஓஹோ, வள்ளியும் வந்திருக்காளா? ஆனா அவ பேரு இப்ப வள்ளி இல்லம்மா. அத மாத்தி என் பேருக்கு முன்னால கொண்டாந்து வச்சாச்சு. என்ன சொல்ற? என் பேர் என்னம்மா? சனி. அதுக்கு முன்னால என்னம்மா? வெள்ளி. அதுதான். ஏம்மா, சனிக்கு சாட்டர்டேன்னு சொன்னீங்களே, அத மாதிரி வெள்ளிக்கு இங்கிலீஷ்ல என்னம்மா? ஃப்ரைடே. ஃப்ரைடே. எவ்வளவு ஃப்ரைடே? ஃப்ரைடேன்னா வெள்ளின்னு அர்த்தம். கும்பிடு. அட போயிட்டாங்க, வருவாங்க. சனி இந்தாப்பா. எங்களுக்கான பசுத்தாரு. இது என்ன தெரியுமா? தெரியாதுமா. நோ. இது ஏமா பல் தேய்க்கிறதா? இல்ல இல்ல, பிரஷ். இந்தா சோப்பு. இது என்னம்மா? நீ சொன்னியே வெத்தலை பாக்கு, அது. அதா இது? அதா மை. மை பேனா? இல்ல இல்ல, கண்ணுக்கு வச்சுக்கிற மை. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு. அத என் பொச்சாதி அதுக்கு சாரிதான்.
இது வேணுமா? ஆமா ஆமா. இது கொடை. இது என்னம்மா? பை. பை. தனி புடவை துணிமணி எல்லாம் இங்கே கட்டிக்கங்க. பகடர் கூட இங்கே போட்டுக்கிறோம். எவ்வளவு ஃப்ரைடே போங்க. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? இது அவ்வளவு நம்ம ஆமா கோவிச்சுக்காரம்மா. அம்மா உன் பேரை ஃப்ரைடேன்னு சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் உனக்கு தான். பகடர், சோப்பு, பிரஷ். இது என்ன? இது என்ன இருக்கு அதுல இருக்கட்டும். வேண்டா உனக்கு யோகம் வந்துடுச்சு. இந்த பச்சா புது சேலை வச்சுக்கோ. அம்மா சொன்னாங்க இங்கேயே கட்டிக்க சொன்னாங்க. கட்டிக்க. என்ன நான் நல்லா இருக்கேனா? சோக்கா இருக்கே. இது இன்னும் இருக்கு விஷயம். பகடர் பகடர் போட்டுக்கிறியா? எனக்கு வேணாங்க. எனக்கு நல்லா இருக்காதுங்க. அப்ப நான் போட்டுக்கிறதா? போட்டுக்கங்க. அம்மா உனக்குன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வெக்கமா இருக்குங்க. எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? உன் முகத்தை இப்படி கொண்டா நான் போட்டு வேண்டாம். பவுடர் கொடுத்துருக்காங்க. பிரஸ் பிரஸ். ஐயோ வேண்டாமா? வலிக்குதுங்க. சரி அது விட்டுடு. என்னங்க? மை மை. அடே ரொம்ப ஆயிப்போச்சு. இது கண்ணுக்கு உள்ள தடவுறதா வெளியிலையான்னு தெரியலையே. எனக்கும் தெரியலையே. சரி இருக்கட்டும். அங்க போய் பாத்துக்கோ வீட்டுல. என்னங்க இது? என்னங்க வெத்தலை பாக்கு? பேசாம இரு நீ பாட்டுல. இங்க தடக்கிக்கிறாங்க. இத வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இருக்கும். ஐ என்ன லட்சணம் வருது தெரியுமா? சும்மாதான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு கண்ணாடி இருந்தா நான் கூட பாப்பேன். என் முகத்திலே பாரு தெரியும். அடா 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 ஏன் கேக்குற? அம்மா உனக்கு கொடுத்தாங்க. புடி புடி. ஐயோ இந்த பையன் வச்சுக்கோ. இங்க என்ன லட்சணமா இருக்க தெரியுமா? எம்மோ இங்க வந்து பாருங்க. வள்ளி ரொம்ப நல்லா இருக்கேன். ஏழைகளா இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும். போயிட்டு வராமோ? சந்தோஷமா போயிட்டு வாப்பா. என்னடா அது? எங்க இவ்வளவு காலையில? இந்த தீபாவளி இன்னைக்குதான். இன்னைக்கு நாங்க இங்க அம்மாவை பார்க்க வந்தோம். அம்மா அம்மா இதெல்லாம் கொடுத்தாங்க. கொடை, பகடரு அதெல்லாம் கொடுத்தாங்க. அம்மா நான் கேட்கல, அவங்க தந்தாங்க. அதான் நான் இன்னைக்கு எங்களுக்கு தலை தீபாவளி பாருங்க. அதுக்கு தான் நாங்க போயிட்டு வர்றாங்க. சரி சரி பாருங்க. ஐயே கசக்குது அது. சும்மா இருக்க. உதட்டுக்கு பதில் முகத்துல எல்லாம் கீச்சிருவ போட்டுருக்காரா? பவுடர் வாங்கினதுக்கு
என்ன நல்லா இருக்கீங்களா? அது வேண்டாமா எனக்கு. எனக்கு போட்டு விட்டீங்கல்ல. கண்ணுல இந்த பாவை. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இப்பயே வெளியில போட்டுமா? வள்ளி, நான் ஒன்னு அலங்காரம் பண்ணி பாக்குறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இந்த பணக்காரன் குடும்பத்துல இல்லவே இல்ல. பணக்காரன் குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்லையா? மித்த வீடு இருக்கு, மோட்டார் இருக்கு, வண்டி இருக்கு, நினைச்சபடி செலவு செய்ய பணமெல்லாம் இருக்கு, சந்தோஷம் இல்லையா? எல்லாம் இருக்கு, போதுங்கிற மனம் இல்லையே. அதுல ஓணும். குணத்தோடு பழகாத கூட்டம் கூலி குறைத்து கொடுக்க போராட்டம். குணத்தோடு பழகாத கூட்டம் கூலி குறைத்து கொடுக்க போராட்டம். செய்தும் குளம் வெட்டுவார் மடம் கட்டுவார், குளம் வெட்டுவார் மடம் கட்டுவார். கடன் கொடுத்தே பின் வழக்காடி அடுத்தோதை கெடுத்தாகும் பணக்கார தேடுகிற இன்பம். காசு வண்ணம் கொண்டவர்க்கு கவலை இல்லாத நேரம் ஏது. வெள்ளி காசு வண்ணம் கொண்டவர்க்கு கவலை இல்லாத நேரம் ஏது. அவர் கண்மூடி தூங்க முடியாது, அவர் கண்மூடி தூங்க முடியாது. பகல் காலத்திலே கொள்ளை லாபத்திலே நின்று தேடிடும் தங்க காசு வண்ணம் கொண்டவர்க்கு கவலை இல்லாத நேரம் ஏது. கூழையும் ஏழை மணி கேளுமையில் நடப்பான், கொண்ட செல்வன் வண்டியர 2 பேரை அடைப்பான். வேலை செய்யும் கூலி ஒரு நாளி எல்லாம் பூசிப்பான், ஆளையைக்கும் கோளை முதல் ஆளி சோத்தை வெறுப்பான். காசு பண்ணம் கொண்டவர்க்கு கவலை இல்லாத நேரம் ஏது. காட்டை காக்கும் ஏழை வீட்டு காரி ஓடம்பு, கட்டுமத்து கல்லு போல் இருக்கும் இரும்பு. சேகர், சேகர் எழுந்துடா. நீங்க இப்படி எல்லாம் இருக்காதப்பா. வாங்க. உன்னை இத்தனை நாளா நான் பைத்தியக்காரன் நினைச்சது என்னுடைய முட்டாள்தனம். நான் செய்த தப்பியத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேடிக்கணும் இருக்கேன். எனக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டியது ஒண்ணுதான் எனக்கு பாக்கி. இந்த வீட்டு பொறுப்பு பூரா உன்னுடையது. எல்லாம் நீயே பார்த்துக்க வேண்டியதுதான். உன் தங்க நளினாவுக்கு நீ என்னென்ன செய்யணுமோ உன் இஷ்டப்படி செய்துக்க. நம்ம நளினாவுக்கு கல்யாணமா? ஆமா. என் தங்கைக்கு கல்யாணம் செய்து வைக்கலாமா? நிச்சயமா சொல்றீங்க? உண்மையா? அப்பா அப்பா, நளினா 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 நளினா. அன்புள்ள அண்ணா, நமஸ்காரம். சொந்த கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயிரையே மாய்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறேன். உயிருக்கும் பெரிதான மானத்தை இழந்த பின் நான் இப்பொழுதே பிணத்திற்கு சமந்தான். இதற்கு உடந்தையாயிருந்தவன் ஓர் ஆண்மகன். சந்தனத்தை சேற்றில் ஊற்றுவதா? நளினா, உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டேன். சோமு, என் மனம் ஏதோ குழப்பமா இருக்கிறது. நளினா, ஏன் திடீரென்று இப்படி வேறுது? ஆனா அவன் பகிரங்கமாக தலை நிமிர்ந்து நின்று என்னையே நிந்தித்து பேசும் அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. பதில் கூற எனக்கு அதிகாரம் இல்லை.
என்னை மனம் செய்து கொள்வதாக வாக்களித்து தன் இச்சை தீர்ந்தவுடன் கூச்சமில்லாமல் பின்வாங்கி சோமுவை நான் மன்னித்து விட்டேன். அவன் கோழையானதற்கு காரணம் அவன் அல்ல. சமு நாலா பக்கம் அவனை தூத்துவதாக பயமுறுத்தும் பொழுது அவன் எப்படி தைரியத்துடன் இருக்க முடியும்? ஊராரெல்லாம் கேவலமா பேசுவாங்க. என் சொத்தை கூட பறிமுதல் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அப்படியானால் என் கதை? அத பத்தி தான் நானும் யோசிக்கிறேன். ஒரு வகையில் நான் அவனுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று வெட்கத்தை விட்டு சொல்லட்டுமா? வாழ்க்கையின் சுகம் இன்னதென்றறியாத எனக்கு ஒரு கணமேனும் சந்தோஷமாக இருக்க அவன் உதவினான். அண்ணா, என் அந்தி பிரயாணத்திற்கு நான் தயாராகி உன்னிடமிருந்து விடை கோரும் இத்தருணத்தில் என்னை மனமாற ஆசீர்வதித்தனுப்பு. நான் செல்லும் பொழுது தலை பின்னி பூ வைத்து குங்குமம் இட்டு மன மாலையுடன் தான் செல்லுவேன். உன் மனோரதம் கொள்கை அளவில் கோணலாக வேணும் நிறைவேறிவிட்டதென்று ஆனந்தப்படு. எல்லை இல்லாத அமைதி நான் மிதந்து செல்லுகிறேன். நளினாவை இழந்த நீ சீக்கிரமே அவளை உன் குழந்தை ரூபத்தில் தரிசிப்பாய். அண்ணா, கண்டிப்பாய் கல்யாணம் செய்து கொள். தங்கை விருப்பமுடன் கேட்டதை தட்டாமல் கொடுக்கும் சகோதரன் என்ற பெருமையை கடைசி வரையிலும் ஸ்திரப்படுத்தி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் உண்டு. நீ என் வாழ்வுக்காக போராடி இருக்கையில் நான் சிறிதும் யோசனையின்றி நடந்து கொண்டு விட்டேன். இதற்கு தனி உனது அன்புள்ள நளினா. ஏன்பா, உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கணும்பா. ஒரு பெண்ண ஒரு ஆண் கெடுத்துட்டான். அவ ஒரு விடோ. அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட அவன் ரிலேஷன்ஸ் எல்லாம் அவன் சொத்தை பறிமுதல் பண்ணிவிடுவாங்க போல இருக்கு. இதுக்கு அவன் என்ன செய்யலாம்? அடடே, இதுக்கு என்னப்பா பிரமாதம்? கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு மாதிரியா ஒதுக்கிற வேண்டியதா? அதுக்காக வேண்டி சொத்தை இழந்துட முடியுமா? அடே, மறுபடியும் ஜாஸ்தியா மழை வரும் போல் இருக்கு. சோமு, நாளை சந்திப்போமா? இதை நயவஞ்சகா, நங்கூரம் இழந்த கப்பலை போல் நின்று தவித்துக் கொண்டிருந்த என் தங்கை நளினா எங்கடா? தங்கச்சிலை போல இருந்தாலே என் தங்கை எங்கடா? அண்ணா அண்ணா என்று அன்பாக என்னை அனைவரும் அழைத்துக் கொண்டிருப்பாளே என் தங்கையா? என் அருமை தங்கை எங்கடா? ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்த அயோக்கியா, அழக வாழ்க்கை வாழலாம் என்று அவளுக்கு அழைத்தாரா? மானம் இல்லாதவனே, மங்கையர்களின் மானத்தை போக்கி அவர்களை மண்ணாக மடை செய்தோம் என்ற மௌனம் சாதிக்கிறாய். ரத்தம் ரத்தம் ரத்தமா இது? இல்லை இல்லை, என் தங்கை நளினாவின் கண்ணீரடா. ஆயிரக்கணக்கான கன்னிப்பெண்களான வீரர்களின் கண்ணீரடா. என் தங்கை கெடுத்த உனக்கு தியான முடிவுதான். போ போ, வாதகா.